8th standard chapter 5 geometryல exercise 5.2ல 5th sum பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா an isosceles triangle has equal sides each 13 cm and a base 24 cm. அதாவது isosceles triangleனா என்ன அர்த்தம்னா ரெண்டு பக்கம், அதாவது ட்ரையாங்கிளுக்கு மூணு பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதில் ரெண்டு சைட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதுதான் isosceles triangleனு சொல்கிறாங்க. அந்த சேமாக இருக்கக்கூடிய சைட்ஸோடைய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 cm. பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 cm. ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு சமபக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர், அதோடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். ஸோ பேஸ்னா கீழே இருக்கிறது தான் பேஸ். அப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் தான் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதோட ஹைட்டுன்றது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரை நம்ம போடக்கூடிய அந்த பர்பண்டிகுலர் லைன் தான் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு. அப்போ சென்டராக போட்டிருக்கிறதுனால இப்போ இது மொத்தமாக 24 வச்சுக்கோங்க. இதை பாதியாக பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னா இந்த பக்கம் ஒரு 12 வரும், இந்த பக்கம் ஒரு 12 வரும். அதாவது இந்த சைடு ட்ரையாங்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த சைடு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போது அந்த தனியாக அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்து வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ 13 சென்டிமீட்டர் அல்லது இந்த பக்கமாக எடுத்து வரைஞ்சிக்கலாம் நீங்கள் 12 சென்டிமீட்டர். இந்த ஹைட்டு தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இதுக்கு ஒரு பேர் இங்கே கொடுத்துடலாம், ஏபிசி. இந்த சென்டராக கொடுத்துருக்கிற இதுக்கு என்ன பேருன்னு கொடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா டி. இப்போ நீங்கள் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஏடிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் வரும், இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் டி இந்த ட்ரையாங்கிள் வரும். ஸோ இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. முதல்ல 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு இது. ஓகேங்களா, ஸோ அப்போ எப்போவுமே இது நம்ம பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட்ல யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக இது நான் டயக்ராமேட்டிக்காக சொல்லி கொடுத்துட்றேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா எப்போவுமே பெருசாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இந்த சைடுக்கு பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பெரிய சைடை ஸ்கொயர் பண்ணுறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பக்கம், அது என்ன பக்கம் பிடின்னு இருக்குதுங்களா, ஸோ அப்போது பிடி போட்டுட்டு ஸ்கொயர் போடுங்க. ப்ளஸ் இந்த சைடுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as I said இது நீங்கள் இன்னும் 10th இன்னும் கிளியராக படிப்பீங்க, இது தியரம் பேஸ்டாகவே படிப்பீங்க. ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். இதுதான் கான்செப்ட். ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ ஏபி ஸ்கொயர் அப்படின்னா என்னமா வரும்? ஸோ அப்போ ஏபி அப்படின்னா என்ன வரும்னா 13, அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயர். அடுத்தது பிடி. பிடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12. ஸோ அப்போ 12 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் டிஏ ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அல்லது சப்ஸ்டியூஷன் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் சரி, எப்படி போனாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 169 is equal to 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 144. ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? கீழே, அதாவது இதுக்கு பேர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் பவர், அடிமானம் அடுக்கு. ஸோ அப்போது 13 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கீழே இருக்கிறத மேலே எத்தனை டைம்ஸ் இருக்குதோ அத்தனை டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 169. ஸோ அப்போது 169 12 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 12 into 12 that is 144 ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஸ்கொயர். நமக்கு தேவை டிஏ ஸ்கொயர், கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதை கண்டுபிடிக்க வேண்டியது எப்போவுமே தனியாக இருக்கணும். அப்போ மீதி இருக்கிறதுலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வரணும். அப்போ ஆப்போசிட் சைடு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது 169, இந்த முன்னாடி எதுவும் நம்பர் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம், சிம்பிள் இல்லைனா. ஸோ அப்போ ப்ளஸ் 144 ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா மைனஸ் 144 is equal to DA square. So 169ல 144 போச்சுன்னா என்ன வரும்? 9ல 4 போச்சுன்னா 5, 6ல 4 போச்சுன்னா 2, 1ல 1 போச்சுன்னா 0 is equal to DA square. ரைட்டுங்களா? இப்போ இந்த DA ஸ்கொயரை நான் எப்படின்னா அப்படியே மாற்றி எடுத்து எழுதுறேன். அதாவது லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்லையும், ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்லையும் எடுத்து எழுதுறோம். ஸோ அப்போது DA ஸ்கொயர் is equal to 25. இந்த மாதிரி எழுதுனா சிம்பிள் மாறுமானா மாறாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேர்மை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் சிம்பிள் மாறும். மொத்தமாக அப்படியே லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டு, ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்னு எழுதும்போது சிம்பிள் மாறாது. ஸோ டிஏ ஸ்கொயருடைய வேல்யூ 25. நமக்கு தேவை ஸ்கொயர் கிடையாது, வெறும் டிஏ மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ டிஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கிறோம், அதே மாதிரி 25க்கும் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயரும் ரூட்டு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ டிஏவுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 25க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? ஸோ அதாவது 5 into 5ன்னு எடுத்து எழுதலாமா? ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரியே இருந்ததுன்னா அது ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதிடலாம். ஸோ அப்போ 25க்கு ரூட் எடுத்தால் 5. இங்கே யூனிட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். இப்போ நம்ம டிஏன்றது என்னவா வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏன்றது என்னது? பர்பண்டிகுலருங்களா? ஸோ அப்போ பர்பண்டிகுலராக இருக்கிறத நம்ம என்ன வச்சுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் வச்சுப்போம். ஸோ அப்போ அவங்க கேட்குறது ஹைட் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ தேர்ஃபோர்
ஹைட் ஆஃப் தி, இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். அந்த ஐசோசலை தான் நம்ம வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரித்து போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.